ஹாய். நான் ரீசெண்டா பார்த்து, எனக்கு இந்த சூப்பரான ஒரு ஷார்ட் ஃபிலிம் என் கண்ல படவே இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணி, பார்த்தோனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்த பத்தி கண்டிப்பா பேசணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். நான் தம்ப்நெயிலும் அதுக்கு ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு, அதில பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு 30 ஆண்டு கால உழைத்த ஒரு சினிமாக்காக, அரசியலுக்காக போஸ்டர் ஒட்டுன ஒருத்தருக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் டிசைன் பண்ணிட்டு, அங்கிட்ட ஒரு பாப் கட்டிங்ல ஒரு பைக் ஓட்டுற ஒரு பெண்மணி ஃபோட்டோவோட தான் தம்ப்நெயிலே இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. இது ரியலாவே ஒரு சூப்பர்வான ஷார்ட் ஃபிலிம். கண்டிப்பா எல்லாமே பாருங்க. நான் இடையில படத்தோட பேர நான் சொல்லிர்றேன். ஓகேவா? ஒரு பெண் ஒரு லாங் ரைட் போய்க்கிட்டு இருக்கிற மாரி காட்சிகள் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க போய்க்கிட்டே இருக்கும்போது பைக் ரிப்பேர் ஆயிருது. அத அப்பாவோட துணை கொண்டு இதெல்லாம் பண்ணி அத சரி பண்ற மாரி இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு படம் சொல்றாங்க. அந்த படம் நான் பார்க்கணும் அப்படின்ட்டு. அந்த படத்தோட பேர் தான் கடைசி விவசாயி. வேற ஒரு படம் பேர் வருது. ஓகேவா? அப்ப அந்த படத்த பத்தி சொல்றாங்க. இந்த மாரி ஒரு படம் கடைசி விவசாயின்னு வந்திருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப சூப்பரான படம் அப்படின்னு சொல்லும்போது, ஓகேப்பா அப்படின்னு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் இவங்களோட டிராவல அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே போய்க்கிட்டு இருக்கும்போது அந்த பெண் நான் ஏன் இந்த பயணம் மேற்கொண்டேன்? இதுக்காக என்னென்ன நடந்துச்சு? அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப அழகா சொல்றாங்க. இந்த மாரி போய்க்கிட்டு இருக்கு. இப்ப இந்த கதைய சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் எந்த இடத்துல படத்தோட பேர சொல்றேனோ, நீங்க அப்பவே கட் பண்ணிட்டு கூட நீங்க அந்த படத்த போய் பார்க்க போயிரலாம். நான் தம்ப்நெயிலே வச்சிருக்க மாரி 1,00,00,000 பார்வையாளர்கள் கூட அந்த படத்த பார்க்கணும் அப்படின்றது என்னோட விருப்பம், குறைஞ்சபட்ச விருப்பமா இருக்கு. ஏன்னா அது ஒரு 1,00,000, 2,00,000 வியூ தான் போயிருக்கு. அத கோடிக்கணக்குல பார்க்க வேண்டிய ஒரு சூப்பர்வான படைப்பு. அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். டைரக்டர் குகன் சூப்பர்வா பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இத கன்டின்யூ பண்றேன். அப்படி இருக்கும்போது, அவங்க அப்படியே போயிட்டே இருக்கும்போது, தியேட்டருக்கு வெளியில போய் நிக்கும்போது, ஒரு நல்ல படத்துக்கு வரவேற்பு கிடைக்காம இருக்குது. கடைசி விவசாய பார்க்கல அப்படின்ற அந்த ஆதங்கம் அந்த இடத்துல தெரியுது. அப்படி இருக்கும்போது, அங்க போயிட்டு இந்த மாரி பேசுறாங்க. அப்போ கிடையாதா? அப்படின்ட்டு. அந்த பொண்ணுடைய தோற்றமே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஜாக்கெட், அப்புறம் பேண்ட் போட்டு ஒரு டிராவல் லுக்ல அதோடைய திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு சூப்பரா இருக்காங்க. அங்க ஒருத்தர் போஸ்டர் ஒட்டுற மாரி காட்டுறாங்க. அப்படியே அவர் தியேட்டருக்கு முன்னாடி படம் இல்லன்னு தெரிஞ்சோனே ரொம்ப ஃபீல் பண்றாரு. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் படி இந்த மாரி இந்த தியேட்டர்ல இன்னொரு தியேட்டர் இருக்கு. அங்க நானும் வரட்டுமா? அப்படின்னு கேட்கும்போது, இப்ப பேக் ஃபுல்லா இருக்கு. இல்ல நானே பார்த்துக்கிறேனா அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஆப்ஷனே இல்லாம இருக்கிற மாரி காட்டுறாங்க. ஃபோன்ல ரூட் பார்த்துட்டு போவாங்கல்ல, அந்த ஃபோன் ஆஃப் ஆற மாரி சீன்ஸும் இருக்குது. இப்போ அங்கனக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்போது, ஒரு பெட்டி கடையில போயிட்டு திங்ஸ்லாம் போய் வச்சுட்டு, அவர கூட்டிட்டு போறாங்க. போகும்போது அந்த தியேட்டருக்கு வந்த இன்னும் 2 பேர் வெளியில நின்றுருப்பாங்க அந்த டயத்துல. அவங்க சில கான்வர்சேஷன் இருக்கும்போது, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போற மாரி. அப்படி போய்க்கிட்டே இருக்கும்போது, டிராவல் பண்றவங்க கயிறு கட்டியிருப்பாங்க, தரையில இழுத்துட்டு போற மாரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. இந்த மாரிலாம் நீங்க கவனக்குறைவா இருக்கக்கூடாதுன்றத, டிராவல் பண்றவங்களுக்கு ஒரு விதத்துல ஒரு அட்வைஸா சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. அந்த காட்சி இருக்கு இல்லையா? கேமராமேன் எல்லா இடத்தையும் படம் புடிச்சு காமிச்சிருப்பாரு. அவ்வளோ அழகா இருக்கும். நீங்க கண்டிப்பா போய் அந்த படத்த பார்க்கணும். இப்ப வரைக்கும் படம் பேரே சொல்லாம நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே நம்ம கன்டின்யூ பண்ணலாம். அப்போ என்னன்னா, சூப்பரா இருக்கும். படம் இந்த இடத்துல எனக்கு இந்த படம் தான் தெரியும் அப்படின்னு கமெண்ட்ல சொன்னீங்கனாலும் எனக்கு ஓகே. ஹாப்பி தான். இப்ப நான் இத கன்டின்யூ பண்றேன். அப்போ ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த கதைய நீங்க நான் ஒரு இடத்துல பேர் சொல்லுவேன். பேர் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அப்படியே கன்டின்யூ படத்த பார்க்க போயிரலாம். ஓகேவா? அதனால இப்பவுமே உங்களுக்கு படம் பேர் தெரிஞ்சாலும் மறுபடியும் போய் அத போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதனால டோன்ட் வொரி. இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். அப்போ இந்த மாரி இருக்கும்போது அவங்க அந்த திங்ஸ வச்சுட்டு இப்ப அவர் கூட போய்க்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்படியே சூப்பர்வா போகும் கான்வர்சேஷன். அப்ப இந்த படத்த நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்களா? வாழ்க விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. கேட்கும்போது, ஆமா ஒரு 1/4 மணி நேரம் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இது ரொம்ப ரொம்ப எதார்த்தம். ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா தியேட்டர்ல வேலை பார்ப்பாங்க. படம் வந்திருக்கும். அந்த படத்த பார்க்கணுன்ற ஆர்வத்துல இருப்பாங்க. ஆனா அவங்களால ஃபுல் படத்த பார்க்க முடியாது. இந்த மாரி தான் ஒரு 1/4 மணி நேரம், 1 மணி நேரம் பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்கு வேற ஏதாவது வேலைகள் வந்துரும். இந்த மாரி அனுபவங்கள் இருக்கும். தியேட்டர்ல வேலை பார்த்தவங்க இத என்ட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். இப்ப என்ன அப்டின்னா, இப்படியே போய்க்கிட்டே இருக்கும்போது, அவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் ரொம்ப அழகா இருக்கும்போது, இவரு போஸ்டர் ஒட்டுறவரு. அவருடைய தோரணை படத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைலி, ஒரு சட்டை அப்படிதான் இருப்பாங்க. இப்போ பெரிய பெரிய மால்க்குள்ள போகும்போது அவங்களுடைய நிலை என்ன? இத பத்தி நெறைய இடத்துல பேசியிருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய மெர்சல்லயே இந்த மாரி ஒரு காட்சி இருக்கும். அவர் வேஷ்டியில ஏர்போர்ட்குள்ள போகும்போது என்ன சிச்சுவேஷன் தளபதி விஜய் அவர்கள் அணிவிப்பார் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இந்த இடத்துலயும் கன்வே ஆகும். ஆனா ரொம்பவே அழகா இருக்கும் இந்த இடத்துல. அப்போ கைலி இருக்கும்போது உள்ள போகும்போது அந்த கைலிய பத்தி ஃபர்ஸ்ட் பேச மாட்டாங்க. புடிச்சிருக்கானா அப்படின்ற மாரி பேசுறது. அப்புறம் மேனேஜர இப்படி பண்றது அப்படின்ற மாரி போயிடும்போது, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்படி இப்படின்ட்டு. இப்ப விஷயத்துக்கு வாரேன். இந்த கதை இதுவரைக்கும் கன்டின்யூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, வச்சிருக்கேன் இல்லையா? வள்ளல் அப்படின்னு வச்சிருப்பேன் அந்த கேர்ளுக்கு. அதுக்கான உரித்தான ஒரு விஷயம் இந்த இடத்துல நடக்கும். அது என்ன அப்படின்னா, இப்ப போனவுனே இந்த கார்டினேஷன் போகும்போது சட்டையிலலாம் கை வச்சுட்டு எதுங்க நீங்க சட்டையில கை வைக்கிறீங்க? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் போய்க்கிட்டே இருக்கும்போது, அவர் சரிம்மா நீ போய் படத்த பாரு. நான் பார்க்கலாம் பரவாயில்லன்னு அவங்க போயிருவாங்க. இந்த கேர்ள் படம் பார்க்க போயிருவாங்க. இந்த மாரி ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது, இந்த பிரியிற இடத்துல டைரக்டர் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. இப்போ இத நீங்க படம் பார்க்க போறீங்கன்னா, நான் சொன்னதுக்கு அப்புறம் படம் பார்க்க போனீங்கன்னா, அந்த சீன பார்த்துட்டே போங்க. அது என்ன அப்படின்னா, யோகி பாபு
அந்த சீன்ல பின்னாடி ஒரு டிவில ஓடும், அவரும் கோச்சிட்டு திரும்பி போற மாதிரி தான் ஒரு சீன் இருக்கும். இது வந்து டைரக்டர் டச், செம்ம சீனா இருக்கும் இது. அப்படியே போயிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு மனசு கேட்காம ரிட்டர்ன் வந்துட்டு அவங்கள போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சீன் எனக்கு பேண்ட்டை கழட்டி அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன முட்டிங்கால் வரைக்கும் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க, ஓகேவா. டவுசர் கேர்ள் செம்மையா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த குடுக்கறது இருக்கு இல்லையா, அந்த அன்பை தான் நீங்க இந்த இடத்துல பார்க்கணும். உடனே அவங்க ஷூவை மாட்டிக்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவங்க ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க ரிமூவ் பண்ணி கொடுத்துட்றாங்களா அவங்களுக்கு. அந்த செகண்ட் ஹாஃப்ல அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே தோணல தான் நிறைய பேர் சென்னையில் நான் வந்து படத்துக்கு வரும்போது பார்த்துருக்கேன். ஸோ பார்க்குறவங்களுக்கும் தப்பா தெரியாது. இப்போ யார் தேட்டருக்குள்ள உடல அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அவங்க எல்லாம் வெறியாவாங்க. இப்போ இந்த சீனே செம்மையா இருக்கு இல்லையா, எண்டு ட்விஸ்ட் சூப்பரா இருக்கும். என்னன்னு சொல்றேன், செம்ம ஃபீலு. இப்போ நான் அந்த இதுல கிளைமேக்ஸை சொல்லாம முடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் இருக்கு சொல்லிக்கிறேன். அப்போ என்னன்னா, மேனேஜர் வந்து ஒரு பிராண்டு சம்திங் பெப்சி சம்திங் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, அது ப்ளூல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கொக்கோ கோலாவா அது டைம் மைண்ட்ல இல்லை, பெப்சி தான் நினைக்கிறேன் ஐ திங்க். அப்போ குடிச்சிட்டு எப்படி உங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் இப்படி போயிட்டே இருக்கும்போது, இப்போ போயிட்டு வந்தோன்னே இப்போ வந்து அலோவ் பண்ணாம இருக்க முடியல. அவர் ஒரு டவுட்லேயே ஒரு என்ன விடுவாங்களா அப்படின்ட்டு, அதெல்லாம் விடுவாங்க நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறது. இந்த கேர்ள் தான் டிக்கெட்டும் எடுத்துரும். அப்புறம் இருக்கட்டும் நான் சொல்லும் போது எவ்வளோ 150 அதையும் அவர் கொடுத்துருவாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு கடைசி வந்து இப்போ இந்த விஷயம் வந்துருது. எந்த விஷயம் வந்துருதுன்னா, தேட்டருக்குள்ள படத்துக்கு போறாங்க அப்படின்ட்டு. கதவை திறந்தோன்னே டேரக்டர் டச் ஒன்று இருக்கும். என்ன டச்சுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அவர் வந்து முருகேசன், போஸ்டர் முருகேசன் அவரோட பேர், ஓகேவா. அவ்வளவு வருஷம் போஸ்ட் ஓட்டியிருக்காரு தளபதி படத்துக்கு, என்ன படம் ஓட்டியிருக்கேன்னு அவங்களோட விஷயத்தெல்லாம் அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயம்லாம் வந்துகிட்டே இருக்கும். உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஷார்ட் ஃபிலிம் இது, ஓகேவா. இப்போ என்ன அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது இல்லையா, அந்த கடைசி எண்டுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கேட்டை திறக்கும் போது முருகன் தான்ப்பா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கடைசி விவசாயி படத்துல வந்து ஒரு டைலாக் வரும். அந்த கேட்ட துறக்கும் போது அந்த டைலாக் இதுக்கும் அதுக்கும் எல்லாம் சேர்த்து இணைச்சு வச்சு ஒண்ணு பண்ணிருப்பாரு பாருங்க, குகன் வேற லெவல் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து டைரக்டர் டச், ஓகேவா. இன்னும் முடியல, இனிமேதான் ட்விஸ்டே இருக்கு. இப்ப வந்து படத்தோட பேரை சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்டான சீனை சொல்ல போறேன். இத பத்தி நீங்க வந்து கேட்காம போய் படத்தை பாருங்க. நானே பிராங்கா சொல்றேன், படத்தோட பேர் வந்து ரைடர் ருக்மணி, ஓகேவா. சூப்பரான மூவி, ஷார்ட் பிலிம், நீங்க போய் பாருங்க. இப்போ எதுக்கு சொல்றேன்னா, இப்போ ஒரு ட்விஸ்ட்டை நான் ரிவீல் பண்ண போறேன். அதுக்காக தான் இதை நீங்க கட் பண்ணிட்டு போயிருங்க, சீரியஸா கட் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் குட் உங்களுக்கு வந்து அந்த ட்விஸ்ட் அங்க இருக்கட்டும் அப்படின்றதுனால தான். இப்போ ட்விஸ்ட் என்ன தெரியுமா, அந்த கேன் பெப்சி ஒன்று குடிச்சிருந்தா அதை தூக்கி போடுவாங்களே, அதை போய் குப்பை தட்டில் போய் விழுற மாதிரி. அப்படியே மேலே பார்த்தா அங்க ஒரு பிராண்டோட லுங்கி விளம்பரம் வரும். அவர் அங்க போனா இங்க என்ன, அதுதான் டைரக்ட் டச். வெளியில வந்து அவங்க பைக்ல வந்து ஒரு துண்டு ஒரு லுங்கியும் அப்படியே காத்துல ஆடுற மாதிரி ஒரு சூப்பரான ஃபீல். படம் வந்து இன்னும் முடியல. இதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அது வந்து அவர் வச்சுட்டாரு. பட் வந்து எனக்கு ஒரு ஃபீல் வந்தது அதுல. அவர் அத நினைச்சு தான் வச்சிருப்பாரு. ஏன்னா இவ்வளவு தெளிவா எடுத்த படம் வந்து அவங்க அதுக்காக தான் வச்சிருக்கணும். அந்த போஸ்டர் ஒட்டுறவர் இருக்காரு இல்லையா, அவர் பிரிட்ஜுக்கு கீழ போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி காட்சிகள் வச்சிருப்பாங்க. கீழ்மட்டம், ஓகேவா. மேல ஒருத்தவங்க வந்து பிரிட்ஜ்ல வந்து அவங்க வந்து பைக் ரைட்ல போய்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஷாட் வந்து இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையே மாறல அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவர் கண்டிப்பா வச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்து அது கொடுத்தது. கிட்டத்தட்ட பாரடைஸ் மூவிக்கு அப்புறம், வெற்றிமாறனுடைய ஆடுகளம் மூவிக்கு அப்புறம் சில விஷயங்கள் வந்து அந்த ஃபீல்ல ஒரு மேட்ரு. இப்போ நான் சொல்றது டைரக்டர் கேட்டீங்கன்னா என்ன சொல்ல வரேன்னு தெரியும். சேம் திங்ஸ்ல அங்க நான் சொன்ன படத்துல இருக்கும். ஸோ அந்த ஃபீல் வந்து கொடுத்து அப்படியே வந்து படம் முடிஞ்சது. ஒரு மாதிரி இருந்தது. இன்னைக்கு நான் ஒடிச்சி கதையே சும்மா ரஃபா ஒரு விஷயம் பேசியிருப்பேன். அது பேசியிருந்தா கூட இது வந்து எனக்கு ஒரு 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 ஹார்ட்ஃபுல் கனெக்ட் டச்சா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. ஒரு சூப்பரான ஷார்ட் ஃபிலிம். நான் பேரை சொல்லிட்டேன், நீங்க போய் அங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். ஒரு ஹெட்ஃபோன் போட்டு ஃபுல் பிரைட்னஸ்ல வச்சு அதை வந்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.